மதிப்பிற்குரிய பெரியோர்களே, கல்வியாளர்களே, ஆசிரியர் பெருமக்களே, அன்பு மாணவ செல்வங்களே, வணக்கம். இதுவரை நமது வலைத்தளத்தில் உறுப்பினர்களாகாதவர்கள் உறுப்பினர்களாகிக் கொள்ளுமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கிறேன். அன்பு மாணவ செல்வங்களே, இன்றைய வகுப்பில் ஆக்ஸிலரி வெர்ப்ஸ் துணை வினைச்சொற்களில் ஷல் என்னும் துணை வினைச்சொல்லின் முக்கியமான பயன்கள் குறித்து பார்க்கவிருக்கிறோம். வாருங்கள். ஆங்கில இலக்கணம் ஆக்ஸிலரி வெர்ப்ஸ் பார்ட் 4A பாகம் 4A 5 மெயின் யூசஸ் ஆஃப் ஷெல். ஷெல்லினுடைய 5 முக்கிய பயன்கள், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 20 பயன்கள் இங்கே சொல்லுகிறேன். இருந்தாலும் அதை தலைப்பு அடிப்படையாக வைத்து 5 பிரிவுகளின் கீழ் அந்த பயன்களை அடுக்கி இருக்கிறேன். படக்காட்சி 206 நாள் 16/12/23. பாருங்கள். ஆக்ஸிலரி வெர்ப்ஸ் துணை வினைச்சொற்கள் பாகம் 4A. SHAL இதனுக்கு 2 உச்சரிப்பு இருக்கு. ஷெல், ஷால். இந்த ஷெல் அப்படிங்கிறது வீக் ஃபார்ம், அதாவது வலு இழந்த உச்சரிப்பு. இந்த ஷால் அந்த 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 ஷேலுக்கு நம்ம அழுத்தம் கொடுக்கணும், அதை ஷேல்னு சொல்லணும். ஆனால் பொதுவாக இது ஒரு துணை வினைச்சொல்லாக பயன்படுகின்ற பொழுது இதை ஷெல் என்றே பயன்படுத்துகிறோம். ஆனால் செகண்ட் அண்ட் தேர்ட் பர்சனில் இதை பயன்படுத்துகின்ற பொழுது இது சற்று வலுவாக ஒலிப்பதால் அந்த செகண்ட் அண்ட் தேர்ட் பர்சனில் இந்த ஷெல்லை பயன்படுத்தும் போது ஷேல் என்று உச்சரிக்க வேண்டும். பாருங்கள். ஷெல் as an auxiliary of the tense, அதாவது நம்ம 12 காலங்கள் இருக்கு இல்லையா, அதில் இந்த ஷெல் அந்த 12 காலங்களில் எதிர்காலங்களை, அதாவது சிம்பிள் ஃபியூச்சர், அதே மாதிரி ஃபியூச்சர் கண்டினியூஸ், ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ், அந்த மாதிரி வரக்கூடிய அந்த எதிர்கால அந்த 4 இடங்களிலும் சிம்பிள் ஃபியூச்சர், ஃபியூச்சர் கண்டினியூஸ், ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ், இந்த 4 காலங்களிலும் இந்த ஷெல் என்பது ஆக்ஸிலரி வெர்பாக துணை வினைச்சொல்லாக பயன்படுகிறது. பாருங்கள். To express the future events or state, எதிர்கால நிகழ்வுகள் அல்லது நிலைகளை வெளிப்படுத்துவதற்கு. 2ல A, to express the future events in the first person, தன்னிலையில் எதிர்கால நிகழ்வுகளை வெளிப்படுத்துவதற்கு. To express the intention of the speaker in the second and third person about the future events, அதாவது முன்னிலை படர்க்கையில் பேசுபவர்களுடைய விருப்பத்தை வெளிப்படுத்துவதற்கு. ஃபர்ஸ்ட் பர்சனில் அதை பயன்படுத்தும் போது நிகழ்காலத்தை, அதாவது எதிர்காலத்தை குறிப்பதற்கு பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் முன்னிலை படர்கையில் செகண்ட் அண்ட் தேர்ட் பர்சனில் ஷெல்லை பயன்படுத்துகின்ற பொழுது அது பேசுபவரின் விருப்பத்தை வெளிப்படுத்துவதற்கு பயன்படுகிறது. டு எக்ஸ்பிரஸ் த இன்டென்ஷன் ஆஃப் த ஸ்பீக்கர். அது எப்படின்னு பார்ப்போம். பாருங்கள். முன்னிலை படர்க்கையில் பேசுபவரின் எண்ணத்தை வெளிப்படுத்துவதற்கு, அதாவது எதிர்கால நிகழ்வு குறித்த எண்ணத்தை வெளிப்படுத்துவதற்கு பயன்படுகிறது. பாருங்க. I shall be 20 next Friday. எதிர்காலத்தில் இது இயற்கையாக நகரக்கூடியது தான். I shall be ஃபர்ஸ்ட் பர்சன் தான் சொல்லலாம். I shall be 20 next Friday. அடுத்த வெள்ளி எனக்கு 20 வயதாகிவிடும். இது இயற்கையான நிகழ்வு. He shall meet you tomorrow. It is intentional. He shall meet you tomorrow. அவன் நாளைக்கு உன்னை சந்திப்பான். It is the intention of the speaker. பேசுபவருடைய விருப்பத்தை இது விருப்பமான ஒரு செயல். அப்போ I shall be 20 next year Friday, future, simple future. He shall meet you tomorrow. It is the intention of the speaker. ஸ்பீக்கருடைய விருப்பத்தை வெளிப்படுத்துதல். Forms of shall in affirmative, negative, interrogative and negative interrogatives. இந்த 4 நிலைகள் பாருங்க. நேர்மறை, எதிர்மறை, வினா, எதிர்மறை வினா. நேர்மறை, எதிர்மறை, நேர்மறை வினா, எதிர்மறை வினா. இந்த 4 வகையான வாக்கிய அமைப்பு தான் ஆங்கிலத்தில் பயன்படுத்துகிறோம். எல்லா மொழிகளிலும் 4 வகையான
அமைப்புகள். இதில் இந்த ஷெல்லுடைய நிலைகள் எப்படி இருக்குன்னு சொல்கிறான் பாருங்க. அஃபர்மேட்டிவ், ஷெல், நெகட்டிவ், ஷெல் நாட் ஆர் ஷான், ஷெல் நாட் ஆர் ஷான். அதுக்காக தான் அந்த உச்சரிப்பை இந்த பக்கத்திலே கொடுத்துருக்குறேன், ஷான். நெகட்டிவ்ல இன்டரோகேட்டிவ், ஷெல் ஐ யூஸ் யுவர் புக், ஷெல் ஐ ஆர் வி யூஸ் யுவர் புக், இன்டரோகேட்டிவ். நெகட்டிவ் இன்டரோகேட்டிவ், ஷெல் ஐ நாட் யூஸ் யுவர் புக் ஆர் ஷான் ஐ யூஸ் யுவர் புக். இந்த 4 நிலைகளிலும் அஃபர்மேட்டிவ், நெகட்டிவ், இன்டரோகேட்டிவ், நெகட்டிவ் இன்டரோகேட்டிவ், இந்த 4 நிலைகளிலும் இந்த ஷெல்லினுடைய அமைப்பு இப்படித்தான். ஷெல், ஷெல் நாட் ஆர் ஷான், ஷெல், ஷெல் ஐ, ஷெல் ஐ நாட் ஆர் ஷான் ஐ நாட். Shall is used in the first person to express the normal future events. இதுதான் முக்கியம். மீண்டும் திருப்பி சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் பர்சனில் நார்மல் இது, அதாவது இயற்கையாக இயல்பாக நடக்கக்கூடிய எதிர்கால நிகழ்வுகளை தன்னிலையில் வெளிப்படுத்துவதற்கு பயன்படுகிறது. Shall is used in the second and third person to express the intention of the speaker. தன்னிலையில் அதாவது தன்னிலையில் பயன்படுத்தக்கூடிய போது அந்த ஷெல் அப்படிங்கிறது இயல்பான நிகழ்வுகளை, எதிர்கால நிகழ்வுகளை குறிக்கும். ஆனால் முன்னிலை படற்கையில் செகண்ட் அண்ட் தேர்ட் பர்சனில் ஷெல்லை பயன்படுத்தணும் என்றால் அது அந்த பேசுபவருடைய இன்டென்ஷனுடைய அவருடைய விருப்பத்தை வெளிப்படுத்துவதற்கு பயன்படுத்தப்படுகிறது. இங்கே பாருங்க, ஷெல் இஸ் ஆல்வேஸ் ஃபாலோட் பை த பேர் இன்ஃபினிட்டிவ். ஷெல்லுக்கு அப்புறம் எப்பவுமே ஒரு ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்பை தான் பயன்படுத்த வேண்டும். ஐ ஷெல் ஸ்டடி எனிவேர் இன் இந்தியா ஆர் வி ஷெல் ஸ்டடி எனிவேர் இன் இந்தியா. இனிமேல் அந்த பயன்களை பார்த்து பார்க்குறோம். Uses of shall. It is used as an auxiliary of future tense of the first person in the simple future tense. அதாவது தன்னிலையில் எதிர்கால செயல்களை குறிப்பதற்கு அது ஒரு துணை வினை சொல்லாக ஷெல் பயன்படுத்தப்படுகிறது. I shall be 25 next Monday. அடுத்த வெள்ளிக்கிழமை எனக்கு 25 வயது ஆகிவிடும். We shall know the result next week. அடுத்த வாரம், எல்லாம் சிம்பிள் ஃபியூச்சர். அடுத்த வாரம் ரிசல்ட் வெளிவந்துவிடும். தேர்வு முடிவு வெளிவந்துவிடும். Unless the taxi comes in time, we shall miss our flight. அதாவது டாக்ஸி உரிய நேரத்திற்கு வரவில்லை என்றால் நாம் நம்மளுடைய விமானத்தை தவற விட்டு விடுவோம். We shall miss. I am afraid I shan't have time to finish the work. இந்த வேலையை முடிப்பதற்கு எனக்கு நேரம் பத்தாது என்று நான் பயப்படுகிறேன். I am afraid I shan't have time to finish the work. No. Shall is used in this way only in formal, that is in grammatical English. It is not normally used in common conversation, that is in spoken. We normally use will for the first person also. அதாவது இந்த ஷெல்லை ஃபர்ஸ்ட் பர்சனுக்கு பயன்படுத்துறதுக்கு மட்டும்தான் பயன்படுத்துகிறோன்னு ரிட்டன் இங்கிலீஷில் தான் இருக்குது. ஆனால் ஸ்போக்கன் இங்கிலீஷில் பேச்சு வழக்கில் ஃபர்ஸ்ட் பர்சனுக்கும் அந்த எதிர்கால நிகழ்வுகளை தெரிவிப்பதற்கு வில்ல பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா அவங்க ஆசிரியர் சொல்லுகிறார். இங்கே பாருங்க, இந்த அங்கே மேலே ஐ ஷெல் பி 25 சொன்னால் அது ஐ வில்னு சொல்லலாம். ஸ்போக்கனில் அவங்க ஷெல்லுக்கு பதில் வில்லையும் பயன்படுத்துகிறார்கள். ஆனால் நம்மளை பொறுத்தவரையில் நம்ம ஆங்கிலத்தை தாய்மொழியாக கூடாது. வி நான் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங், ஐ மீன் வி பீப்புள், our mother tongue is not English. We should follow these grammatical rules. I will be 25 next Monday. We will know the result next week. Unless the taxi comes in time, we will miss our plane. அங்கே ஷெல் பயன்படுத்துகிறோம், இங்கே இல்லை. இதுவும் பயன்படுத்தலாம் என்று சொல்கிறார்கள். ஆனால் நாம் இந்த முறையைத்தான் நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். தன்னிலை எதிர்கால நிகழ்வுகளை கூறுவதற்கு, இயல்பான எதிர்கால நிகழ்வுகளை கூறுவதற்கு ஷெல் தன்னிலை ஃபர்ஸ்ட் பர்சனில் ஐ வி ரெண்டுக்கும் பயன்படுத்தப்படுகிறது. Used in first person, I mean, however, sometimes will might change the meaning of the sentence. For instance, அதாவது ஷெல்லுக்கு பதில் வில்லை எல்லா இடத்துலையும் பயன்படுத்தலாம்னு சொல்கிறாங்க. ஆனால் ஷெல் பயன்படுத்த வேண்டிய இடத்துல வில்லை பயன்படுத்துகிறோன்னா சில இடங்களில் அதனுடைய பொருளை முற்றிலும் மாறிவிடும் அப்படிங்க. இஃப் இன்
I shall see Meena tomorrow. We replace shall by will. We have I will see Meena tomorrow, which would be an expression of intention. என்ன சொல்ல பாருங்களா? இல்லை, அதாவது ஷெல்லுங்கிற இடத்துல வில்ல பயன்படுத்தலாம், அதுதான் ஸ்போக்கன் இங்கிலீஷில் பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்கிறாங்க. இருந்த மறுபடியும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஷெல்லுக்கு பதில் வில்ல பயன்படுத்திட்டோம்னா சில இடங்களில் அது விருப்பத்தை, பேசுபவருடைய விருப்பத்தை வெளிப்படுத்துவதாக அமைந்துவிடும். எனவே எல்லா இடங்களிலும் ஃபர்ஸ்ட் பர்சனில் வில்லை பயன்படுத்த முடியாது. அப்படி வில்லை நீங்கள் பயன்படுத்தினா பெரும்பாலும் அது பேசுபவருடைய விருப்பத்தை, எண்ணத்தை வெளிப்படுத்துவதாக அமைந்துவிடும். அதான் சொல்கிறான், ஐ ஷல் see Meena tomorrow. இது நாளைக்கு நான் மீனாவை பார்ப்பேன், இயல்பான நிகழ்வு. I will see Meena tomorrow means it is the intention of the speaker. It is the intention of the subject I. எனவே வில்ல ஃபர்ஸ்ட் பர்சனில் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது தான். நார்மல் ஃபியூச்சரை சொல்லணும் அப்படின்னா ஐ வில் ரெண்டு சப்ஜெக்டும் ஷெல்லை தான் பயன்படுத்த வேண்டும். வில்லை பயன்படுத்தினால் அது இன்டென்ஷன்னா, அதாவது அவருடைய பேசுபவருடைய விருப்பத்தை, எண்ணத்தை வெளிப்படுத்துவதாக அமைந்துவிடும். To avoid ambiguities of this kind, we are using the future continuous tense with will. I will be seeing Meena tomorrow. அதாவது இது ரெண்டுக்கும் அது நார்மல் ஃபியூச்சரா அல்லது இன்டென்ஷனா ஆஃப் த ஸ்பீக்கரா, அப்படி ரெண்டுனுடைய அந்த குழப்பங்களை, ஆம்பிகுட்டிஸ்னா குழப்பங்களை தவிர்ப்பதற்கு என்னத்தை பயன்படுத்தலாங்கிறா? வில் அதாவது ஃபியூச்சர் கண்டினியூஸை பயன்படுத்தலாம். எதிர் தொடர்காலத்தை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது. ஐ வில் பி சீயிங் மீனா டுமாரோ. ஆனால் அதாவது எல்லா இடத்துலையும் நம்ம அதை பயன்படுத்த முடியாது. அடுத்து இரண்டாவது பயனை பாருங்கள். Used in first person in the interrogative, it is in nowadays use. அதாவது இன்றைக்கும் interrogative, அதாவது வினாக்களில் ஃபர்ஸ்ட் பர்சனில் தன்னிலையில் ஷெல்லே பயன்படுத்தப்படுகிறது. இன்றும் அப்படித்தான் இருக்குது பாருங்க. இது இப்பொழுது பழக்கத்தில் உள்ளது. இன் கொஷின் டேக்ஸ் ஆஃப்டர் லெட்டர்ஸ், லெட்ஸ் கோ, ஷெல் வி, வாங்க போகலாம், போகலாமா, லெட்ஸ் கோ, ஷெல் வி, இன் கொஷின் டேக், வாங்க போகலாமா, நம்ம தமிழ் சொல்லணும், வாங்க போகலாமா, அதே மாதிரி தான் லெட்ஸ் கோ, ஷெல் வி. In question tags after let's. அப்புறம் in suggestions, அதாவது அறிவுரைகள் கூறுதல். Shall we take a taxi? அதாவது யோசனை கூறுதல். Shall we take a taxi? ஒரு டாக்ஸி எடுத்துக்கலாமா, நம்ம டாக்ஸி எடுத்துக்கொண்டால் நல்லதாக இருக்கும், அதாவது அறிவுரை கூறுதல். In suggestions. அப்புறம் in a request for orders or instructions, வேண்டுகோளை வெளிப்படுத்துதல். in request for orders or instruction, அதாவது தனக்கு மேல் உள்ள அதிகாரிகள் அல்லது தன்னுடைய மேலதிகாரிகள் அல்லது தனக்கு வேலை வகுப்பவர்களுடைய கட்டளையை எதிர்பார்க்கும் வேண்டுகோள். மேலே இருப்பவனுடைய ஆணையை எதிர்பார்க்கும் வேண்டுகோள். request for orders or instruction. What shall I cook for a breakfast? What shall I cook for a breakfast? காலை உணவுக்கு நான் என்ன சமைக்க வேண்டும், வேண்டுகோள். எக்ஸ்பிரஸிங் ஸ்பெகுலேஷன், வேண்டுகோள் வெளிப்படுத்தல், உத்தரவு வேண்டுதல். நான் காலை உணவிற்கு நான் என்ன செய்ய வேண்டும், what shall I cook for breakfast. அப்புறம் நாலாவது பயனை பாருங்க. இன் ஸ்பெகுலேஷன்ஸ், அனுமானத்தை வெளிப்படுத்தல். where shall we be next year by this time? அனுமானத்தை வெளிப்படுத்துவது. ஸ்பெகுலேஷன்ஸ், அடுத்த ஆண்டு இந்நேரம் நாம் எங்கே இருப்போம், அனுமானத்தை வெளிப்படுத்தும். where shall we be next year by this time? where shall we be next year by this time? அடுத்த ஆண்டு இந்நேரம் எங்கே இருப்போம், அனுமானத்தை வெளிப்படுத்தும். ஸ்பெகுலேஷன்ஸ். அப்புறம் மூன்றாவது பயன், used in first person when giving promise, அதாவது தன்னிலையில் உத்தரவாதம் கொடுப்பதற்கு.
வாக்குறுதி கொடுப்பதற்கு தன்னிலையில் பயன்படுத்தப்படுகிறது ஷால். இங்க பாருங்க, ஐ டெல் யூ ஐ ஷால் பி தேர் டுமாரோ. நான் உங்களுக்கு உறுதியளிக்கிறேன், நாளை நான் அங்கே இருப்பேன். ஐ டெல் யூ ஐ ஷால் பி தேர் டுமாரோ. ஐ ப்ராமிஸ் யூ சடன்லி ஐ வில் பி தேர், ஐ ஷால் பி தேர் டுமாரோ. சடன்லி ஐ வில் பி and I shall be there tomorrow. Expressing promise. 3. அப்புறம் 4, used in first person when expressing determination. அதாவது தீர்மானத்தை, ஏற்கனவே எடுக்கப்பட்ட தீர்மானத்தை வெளிப்படுத்துவதற்கு தன்னிலையில் ஷல் பயன்படுத்தப்படுகிறது. ஃபர்ஸ்ட் பர்சனில் தன் ஷல் பயன்படுத்தப்படுகிறது. We shall fight and we shall win. போரிடுவோம், வெற்றி பெறுவோம். We shall fight and we shall win. போரிடுவோம், வெற்றி பெறுவோம். Expressing determination. அது தீர்மானம். சண்டையிடுவோம், வெற்றி பெறுவோம். Used in first person when expressing determination. ஐந்தாவது பயன் ஷெல்னுடைய பயன். Used in the second and third person to express the intention. அதாவது முன்னிலை படக்கையில் the intention of the and the second and the third person உடைய பயன்படுத்தும் போது the intention of the speaker or the writer. முன்னிலை படக்கையில் பேசுபவர் அல்லது எழுதுபவருடைய எண்ணத்தை வெளிப்படுத்துவதற்கு, விருப்பத்தை வெளிப்படுத்துவதற்கு செகண்ட் அண்ட் தேர்ட் பர்சனில் ஷெல் பயன்படுத்தப்படுகிறது. எதிர்கால நிகழ்வு குறித்த பேசுபவரின் அல்லது எழுதுபவரின் விருப்பத்தை வெளிப்படுத்த ஷெல் செகண்ட் அண்ட் தேர்ட் பர்சனில் பயன்படுத்தப்படுகிறது. பாருங்க, 1 ஆர்டர் ஆர் ஸ்பெகுலேஷன் ஆஃப் த ஸ்பீக்கர். பேசுபவருடைய கட்டளை அல்லது அவருடைய அனுமானம், பேசுபவரின் ஆணை அல்லது அனுமானத்தை வெளிப்படுத்த. You shall meet Kumar tomorrow. Order. Expression of order. பேசுபவரின் கட்டளை. You shall meet Kumar tomorrow. குமாரை நீ நாளைக்கு சந்திக்கணும். You shall meet Kumar tomorrow. Order. Devi shall help Rani. Devi shall help Rani. இந்த Devi shall help Raniல வந்து என்ன பாருங்க, இந்த சப்ஜெக்ட் செகண்ட் பர்சன், இந்த ஷல் அதாவது இன்டென்ஷன் ஆஃப் த ஸ்பீக்கர். இங்கே தேவி ஷெல் ஹெல்ப், இது தேர்ட் பர்சன். இந்த தேவி ஷெல் ஹெல்ப் ராணி அப்படிங்கிறத 2 வகையாக தான் எடுத்துக்கலாம். 1, இட்ஸ் மீனிங் கேன் பி டேக்கன் இன் 2 ways. இட் இஸ் த ஆர்டர் ஆஃப் த ஸ்பீக்கர் தட் தேவி ஷுட் ஹெல்ப் ராணி. அதாவது தான் தேவி ஷெல் ஹெல்ப் ராணின்னா, தேவி இந்த பேசுபவருடைய கட்டளையாக இருந்தால், ஆணையாக இருந்தால், பேசுவார் தேவி ஷெல் ஹெல்ப் ராணி, தேவி ராணிக்கு கண்டிப்பாக உதவி செய்ய வேண்டும் அப்படின்னு எடுத்துக்கலாம். It is the order of the speaker that Devi should help Rani. அந்த பேசுபவருடைய ஆணையாக இருந்து ஒன்று. இன்னொன்று, or to help to Rani is the intention of the Devi. தேவியினுடைய எண்ணமே ராணிக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதாகவும் எடுத்துக்கொள்ளலாம். தேவியினுடைய எண்ணம் ராணிக்கு உதவி செய்ய வேண்டும் என்றும் எடுத்துக்கொள்ளலாம். அல்லது பேசுபவர் தேவி ராணிக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கட்டளையிடுவதாகவும் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்து பாருங்க, த்ரெட் ஆஃப் த ஸ்பீக்கர். பேசுபவரின் மிரட்டலை வெளிப்படுத்துவதற்கு அந்த பேசுபவர் அந்த மிரட்டலை, த்ரெட் ஆஃப் த. இஃப் anyone is found guilty of robbery, he shall be shot at once. If anyone is found guilty of robbery, he shall be shot at once. Expression of threat. யாராச்சும் களவாணித்தனம் பண்ணீங்க, கொள்ளையடிச்சிங்க, உடனே உங்களை சுட்டு கொண்டு விடுவேன், அவன் உடனே சுட்டு கொல்லப்படுவான். He shall be shot at once. If anyone is found guilty of robbery, he or she or they shall be shot at once. Expression of threat. அடுத்து ப்ராமிஸ் ஆஃப் த ஸ்பீக்கர். பேசுபவரின் வாக்குறுதியை, பேசுபவரின் வாக்குறுதியை வெளிப்படுத்துவதற்கு ப்ராமிஸ் ஆஃப் த ஸ்பீக்கர், வாக்குறுதி உத்தரவு. யூ ஷல் ஹேவ் ஏ ஸ்வீட், தட் இஸ் ஐ ப்ராமிஸ் யூ ஏ ஸ்வீட். நாளைக்கு நான் உனக்கு ஒரு இனிப்பு கொடுப்பேன். ஐ ஷல் ஹேவ் ஏ ஸ்வீட்.
ஐ ப்ராமிஸ் யூ ஏ ஸ்வீட். கண்டிப்பாக நான் உனக்கு இனிப்பு தருகிறேன். he refuses to go. I tell you he shall go. அவன் போகிறதுக்கு மறுக்கிறான், ஆனால் அவன் கண்டிப்பாக உன்னை போவதற்கு நான் அவனை வலியுறுத்துகிறேன். அவன் கண்டிப்பாக போவான். he refuses to go. அவன் போக மறுக்கிறான். I tell you, நான் உனக்கு உறுதி கூறுகிறேன். he shall go. நான் உனக்கு வாக்களிக்கிறேன், அவன் கண்டிப்பாக போவான். Expression of promise. You shall have the books tomorrow. Expression of promise. You shall have the books tomorrow. இந்த புத்தகங்கள் கண்டிப்பாக நடக்கும் எனக்கு. It is a promise. இப்போ பாருங்க, இந்த ஷெல்லுடைய 5 பயன்கள். ஒன்று, ஃபர்ஸ்ட் பர்சனில் எதிர்கால நிகழ்வுகளை கூறுவதற்கு பயன்படுத்தப்படுகிறது. 2, ஃபர்ஸ்ட் பர்சனில் வினாக்களில் பயன்படுத்தப்படுகிறது. ஃபர்ஸ்ட் பர்சனில் வினாக்களில் பயன்படுத்தணும் அப்படின்னா ஷெல் வச்சு தான் கேட்கணும். அதை தான் அதாவது எதிர்கால நிகழ்வுகள் சார்ந்த இயல்பான நிகழ்வுகளுக்கு ஃபர்ஸ்ட் பர்சனில் ஷெல் வைத்துத்தான் கேட்க வேண்டும். அடுத்து 3 பாருங்க, ஃபர்ஸ்ட் பர்சன் யூஸ் இன் ஃபர்ஸ்ட் பர்சன் when giving promise. அதாவது வாக்குறுதி கொடுப்பதற்கு தன்னிலையில் பயன்படுத்தப்படுகிறது. அடுத்து அது தீர்மானத்தை எடுக்கப்பட்ட தீர்மானத்தை வெளிப்படுத்துவதற்கு தன்னிலையில் ஷெல் பயன்படுத்தப்படுகிறது. அடுத்து 3வது 5வது இதுதான் முக்கியம். செகண்ட் அண்ட் தேர்ட் பர்சனில் பேசுபவர்களுடைய விருப்பத்தை எண்ணத்தை வெளிப்படுத்துவதற்கு பயன்படுத்தப்படுகிறது. ஃபர்ஸ்ட் பர்சனில் பயன்படுத்தினா இயல்பான எதிர்காலத்தை பயன்படுத்துவதற்கு குறிப்பதற்கு தன்னிலை ஃபர்ஸ்ட் பர்சனில் பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் செகண்ட் அண்ட் தேர்ட் பர்சனில் அந்த ஷெல்லை பயன்படுத்தினால் அது பேசுபவருடைய விருப்பத்தை, இன்டென்ஷன், எண்ணத்தை பிரதிபலிப்பதாக இருக்கும். இதுதான் இந்த ஷெல்லினுடைய முக்கியமான பயன்கள். அன்பார்ந்த மாணவர்களே, ஆசிரியர் பெருமக்களே, இதே பார்ப்போம். இந்த துணை வினைச்சொல்லில் ஷெல் என்ற வினைச்சொல்லினுடைய உச்சரிப்பு 2. ஒன்று ஷெல், இன்னொன்று ஷேல். ஷெல் என்பது அது ஒரு சராசரி எதிர்காலத்தை குறிப்பதற்கு பயன்படுத்தும் போது அது ஷெல் என்று உச்சரிக்க வேண்டும். அதே ஒரு இன்டென்ஷனை செகண்ட் அண்ட் தேர்ட் பர்சனில் அதை பயன்படுத்தணும் என்றால், அல்லது வினாக்களில் பயன்படுத்துகிறோம் என்றால் அதை ஷேல் ஸ்ட்ராங் ஃபார்மில் உச்சரிக்க வேண்டும். இப்போது இந்த ஷெல்லினுடைய பயன்கள் என்ன? இந்த ஷெல்லுடைய முக்கியமான பயன் தன்னிலையில், அதாவது ஃபர்ஸ்ட் பர்சனில் ஐவி என்ற எதிர்கால நிகழ்வுகளை வெளிப்படுத்துவதற்கு ஷெல்லைத்தான் பயன்படுத்த வேண்டும். அங்கே வில்லை பயன்படுத்தணும் என்றால் அது பேசுபவருடைய இன்டென்ஷன், அதாவது எண்ணத்தை வெளிப்படுத்துவதாக அமைந்துவிடும். மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்து இந்த ஷெல்லை செகண்ட் அண்ட் தேர்ட் பர்சனில் பயன்படுத்தினீர்கள் என்றால் அது பேசுபவனுடைய அல்லது எழுதுபவனுடைய எண்ணத்தை, விருப்பத்தை வெளிப்படுத்துவதாக அமையும். இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். எனவே ஷெல்லினுடைய பயன் மிக மிக இன்றியமையாத பயனாகும். அடுத்த வகுப்பில் இந்த ஷெல்லினுடைய பாஸ்ட் டென்ஸ் ஷுட்டினுடைய பயன்கள் என்ன, நாம் எங்கே அதை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதை பார்ப்போம். அன்பு மாணவ செல்வங்களே, ஆசிரியர் பெருமக்களே, கல்வியாளர்களே, பெரியோர்களே, இதுவரை எனது பாடத்தை கவனித்த உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.